بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் இஸ்லாம் தடுத்த திட்டுவதற்குரிய நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சில காரியங்களை திட்டாதீர்கள், ஏசாதீர்கள் என்று நமக்கு பட்டியலிட்டு இருக்கிறார்கள். அப்படி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்ன காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக திட்டுவது, ஏசுவது என்ற காரியத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் தன்னுடைய கோபதாபங்களை இன்னொரு மனிதனிடத்திலோ இன்னொரு பொருளிடத்திலோ வெளிப்படுத்தக்கூடிய மிக குறைவான ஒரு காரியம்தான் இந்த திட்டுவது என்பது. அதை தாண்டிய அந்த கோபத்தின் அதிகப்படியான வெளிப்பாடு என்பது வன்முறையிலே ஈடுபடுவதும் அடித்ததை துன்புறுத்துவதும் அந்த மனிதர்களை இரக்கமற்ற முறையிலே வழிநடத்துவது என்று ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அப்ப மிக குறைவாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது காட்டக்கூடிய ஒரு வன்முறைக்குரிய ஒரு காரியம்தான் இந்த திட்டக்கூடிய நிகழ்வு. இப்ப இதுல இஸ்லாமிய மார்க்கம் சில ஒழுக்க முறைகளை சொல்லித் தருகிறது. எதையெல்லாம் திட்டக்கூடாது என்றும் எதை திட்டுவதெல்லாம் பெரும்பாவங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் காட்டித் தருகிறார்கள் என்ற நிகழ்வை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதிலே ஆரம்பமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா அன்னாம் என்ற 6வது அத்தியாயம் 108வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஒலா தசுப்புல்லதீன யதூன மின் தூனில்லாஹ். அல்லாஹ் அல்லாத வேறு வேறு தெய்வங்களாக மக்கள் எதையெல்லாம் புரிந்து வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய இணை கடவுள்களை, தெய்வங்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், திட்டாதீர்கள். ஏன்? அதற்கு உண்மையிலே ஆற்றல் இருக்கு என்ற காரணமா, அல்லது அது உங்களை பழிவாங்கி விடும் என்ற காரணமா? அதை தான் நம்ம நம்பவே இல்லையே. அல்லாவை தவிர ஆற்றல் கொண்டவர்கள் வேறு யாரும் கிடையாது என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் அதற்கு காரணம் சொல்கிறான், அவர்கள் அறிவற்ற முறையில் உண்மை கடவுளாகி அல்லாஹ்வை அவர்கள் திட்டுவார்கள். நீங்கள் வேறு கடவுள்களை திட்டினால், மற்றவர்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய இணை தெய்வங்களை நீங்கள் திட்டினால், அப்படி ஒரு இணை தெய்வங்கள் கிடையாது, அதற்கு ஆற்றல் கிடையாது, எந்த விதமான சக்தி கிடையாது. நீங்கள் திட்டினால் அவர்கள் பதிலுக்கு என்ன செய்வார்கள்? உண்மை கடவுளாகிய அல்லாஹ்வை அவர்கள் திட்டுவார்கள். அப்ப அதற்கு நீங்கள் ஒரு காரணமாக ஆகிவிடுவீர்கள். எனவே மற்றவர்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய, மற்றவர்கள் உயர்வாக நினைக்கக்கூடிய, கடவுளாக எண்ணக்கூடிய அந்த காரியங்களை, கடவுள் கதாபாத்திரங்களை, அவர்களை நீங்கள் திட்டிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்லுகிறான், கதாலிக்க ஸய்யன்னா லிக்குல்லி உம்மத்தின் அமலஹும் சும்ம இலா ரப்பிஹிம் முர்ஜிஉஹும் ஃபயுனப்பியுஹும் பிமா கானூ யஅமலூன். இவ்வாறுதான் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய காரியங்களை அழகுபடுத்தி காட்டுகிறான். அவர்களை அல்லாஹ் மறுமையிலே ஒன்று திரட்டுவான், அவர்கள் செய்த காரியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் 6வது அத்தியாயத்துடைய 108வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப மாற்று மத மக்கள், மாற்று கொள்கை சார்ந்தவர்கள் வணங்கக்கூடிய இணை தெய்வங்களை திட்டக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரினுடைய 5973வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஒருமுறை சொன்னார்கள், இன்னமின் அக்பரில் கபாயிரி ஐயலான ரஜுலு வாலிதை. ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை திட்டுவது இருக்கிறது, ஏசுவது இருக்கிறதே, அது பெரும்பாவங்களில் ஒன்று என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப யாரை திட்டக்கூடாது? பெற்றோர்களை திட்டக்கூடாது. பெற்றோர்களை திட்டுவது பெரும்பாவம். ரசூலுல்லாஹ்ட்ட தொடர்ச்சியா சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கீல யா ரசூலல்லாஹ் வ கைஃப யல்லானு ரஜுலு வாலிதை. ஒரு மனிதன், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதன் பெற்றோரை திட்டுவானா? அப்ப சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கிறத பாருங்க.
பெற்றோர்களை ஒருவன் திட்டவே கூடாது, திட்டவே மாட்டான் என்ற அடிப்படையில் அந்த மக்கள் விளங்கி அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை திட்டவா செய்வான் என்று. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், யசுப்புர் ரஜுலு அபார் ரஜுல், ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுடைய பெற்றோரை திட்டுவார். ஃபயசுப்பு அபாஹு வயசுப்பு உம்மஹு, பதிலுக்கு அவர் இவருடைய தாயை தந்தையை இழிவுபட ஏசக்கூடிய திட்டக்கூடிய நிகழ்வு நடக்கும். அப்ப தன்னுடைய பெற்றோர் திட்டப்படுறதுக்கு இவர் தான் காரணம். ஒரு மனிதன் மேல கோபம் வருது, ஏதோ ஒரு வகையில பகை உணர்வு உண்டாகி விடுகிறது, அவனை வேறு சில வார்த்தைகளை சொல்லி திட்டுவது என்பது வேறு. எந்த விதமான சம்பந்தம் இல்லாம அவன் தாய் தந்தை நீங்க இழுப்பீங்களே, அவன் தாய் தந்தை நீங்கள் இழுப்பதனால் பதிலுக்கு அவன் என்ன செய்வான், அறிவில்லாமல் உங்கள் தாய் தந்தையை அவன் திட்டுவான். மாற்றி மாற்றி நீங்கள் பெற்றோர்களை திட்டி உங்கள் பெற்றோர்கள் திட்டப்படுவதற்கு நீங்களே காரணமாக ஆகிவிடுகிறீர்கள். எனவே இது பெரிய பாவங்களில் அடங்கும், மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியில நமக்கு சொல்லித்தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அப்ப பிறருடைய தாய் தந்தையை நாம் திட்டுவதும் பெரிய பாவம் தான். நம்முடைய தாய் தந்தையை கோபத்தின் காரணமாக திட்டுவது, நம்முடைய விருப்பத்துக்கு மாற்றமாக கூட சில காரியத்தை அவங்க செய்யலாம். நமக்கு பிடிக்காது என்று நாம் நினைக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட அவர்கள் ஈடுபடலாம். அப்ப ஈடுபடுறாங்க என்பதனால நாம கோபத்தை திட்டுவதன் மூலமாக காட்டுகிறோம் என்றால் அது அல்லாஹ்விடத்தில் பெரும் பாவமாக அமைந்துவிடும் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னொரு செய்தி, சஹீஹ் முஸ்லிமினுடைய 2540வது நபிமொழி. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, மக்களை என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். யாரை திட்டாதீர்கள்? சஹாபாக்களை நீங்கள் திட்டாதீர்கள். இந்த சஹாபாக்கள் எல்லோருமே மேன்மை பெற்றவர்கள். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் மேன்மை பெற்றவர்கள் என்றால் இந்த முஸ்லிம் சமுதாயம் புரிந்து வைத்திருக்கிறது என்றால், இந்த ஹதீஸ் துறைகள் இருக்குல்ல, ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள், இமாம் வரை அறிவிக்கக்கூடியவர் என்பவர், ஒரு ஹதீஸுக்கு ஏறத்தாழ 4-5 அறிவிப்பாளர்கள் இருப்பாங்க. ஒரு சஹாபி, தாபி, தபா தாபி, இன்னொரு அறிவிப்பாளர், அதற்கு பிறகு புகாரி இமாம், முஸ்லிம் இமாம் என்று அந்த நூலினுடைய கிதாபினுடைய இமாம்கள் இருப்பாங்க. இவ்வளவு அறிவிப்பாளர்கள்ல சஹாபிக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களுடைய நம்பகத்தன்மை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இவர் நல்லவரா கெட்டவரா, முஸ்லிமா காஃபிரா, மூளை குழம்பியவரா, இவருடைய சிந்தனை போக்கு எப்படி இருந்தது, இவர் பொய் பேசுவாரா உண்மை சொல்வாரா என்று எல்லா விதமான செய்திகள் பதிவு செய்யப்பட்ட புத்தகங்கள், நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது. சஹாபி பற்றி இருக்குது அப்படி ஒரு புக்கே கிடையாது. எந்த அளவுக்குன்னு கேட்டா, தாபிக்களுடைய பெயர்கள் வரணும், அவங்களுடைய வரலாற்று சரித்திரங்கள் இருக்கணும். இல்லை என்று ஒரு நபர் வெறுமனே பேர் மட்டும் வருதுன்னு வைங்க, அவர் யாருன்னே தெரியலன்னு அந்த செய்தி லைஃப் ஆனது, பலகீனமானது. ஆனால் ஒரு ஹதீஸ்ல சஹாபி என்று மட்டும் வந்தால் போதும், அது அபூபக்கரா, உமரா, உஸ்மானன் கூட தேவையில்லை. அன் அக்பர்னி அன் அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களில் ஒருவர் அறிவித்தார், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் அறிவித்தார் என்று வந்தால் கூட அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்று முழு முஸ்லிம் சமுதாயமுமே புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு மேன்மை பெற்றவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்று அஷ்ரத்துல் முபஷரா என்ற 10 சொர்க்கவாசிகளில் ஒருவர் இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களுக்கும் அதே குறைஷி கோத்திரத்தை சார்ந்த பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில் சண்டை ஏற்படுகிறது. அப்ப காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கடுமையா திட்டிடுறாங்க. உண்மையிலே யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே கோத்திரமாக இருந்தாலும் அந்த அப்துர் ரஹ்மானை விட காலித் பின் வலீத் பல போர் படைகளுக்கு தலைமை தாங்குகிற இடத்துல இப்ப இருக்கிறார். இப்ப அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய வயது மூப்பின் காரணமாகவும் மற்ற சூழ்நிலையினாலும் போர்க்களத்திலிருந்து கொஞ்சம் விடுபடுக்கிறார். இப்பதான் எல்லா விதமான போர் படைகளுக்கு தலைமை தாங்குகிற இடத்துல காலித் பின் வலீத் வருகிறார். அல்லாஹ்வுடைய போர்வாள் என்கிற பட்டத்தை பெறுகிற நேரம். அப்ப இப்போ ஒரு சண்டை வருது. யாரை திட்டுறாங்க? காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், இது அவங்களுக்கு சொன்ன வார்த்தை, அவங்களுக்கு மட்டுமில்ல முழு சமுதாயத்துக்குமான வார்த்தை. நபி அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, மக்களை என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை திட்டாதீர்கள். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதி தஹபன், என் தோழர்களில் ஒருவர் நீங்கள் உஹது மலையளவிற்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் மா அதரக்க முத்த அஹதிஹிம் வலா நிஸ்வஹும்,
அவர்கள் செய்கிற 2 கை அளவு அல்லது அதில் 1 கை அளவு தர்மத்தை கூட அதில் ஈடு செய்துவிட முடியாது. எனவே ஆரம்ப கட்ட காலத்தில் என்னோடு பயணித்த, என்னோடு ஈமான் கொண்ட, அமல்களிலும் தியாகத்திலும் என்னோடு சமமாக நின்று போராடி அந்த மக்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் சஹாபாக்களை திட்டுவது என்பது இருக்கிறதே, அது பாவத்திற்குரிய ஒரு காரியம். சஹாபாக்களை விமர்சனம் செய்வது மார்க்கமே அனுமதி கொடுக்குது. இது சஹாபாக்களை செய்தார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு கருத்தை, சில கருத்தை உமர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். உமர் ரதியல்லாஹு அவங்களுடைய கருத்தை பிற்காலத்தில் வந்த பல சஹாபாக்கள், அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவருடைய கருத்துக்கு மாற்றமாக இன்னொருவர் இருந்தார். எனவே சஹாபாக்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த இஸ்லாமிய உம்மத்து வளர்வதற்கும் இந்த இஸ்லாமிய உம்மத்து வளர்ந்து பரவுவதற்கும் மிகப்பெரிய அளவில் தியாகத்தை பங்களிப்பு செய்தவர்கள் சஹாபாக்கள் தான். அவர்களுக்கு நிகராக முழு சமுதாயமுமே ஒன்று திரண்டாலும் சரி, அந்த தியாகத்திற்கு ஈடு செய்துவிட முடியாது. என்றைக்குமே அவங்களுக்கு கீழே தான் தியாக விஷயத்தில். அந்த அளவிற்கு மேன்மை பெற்றவர்கள், புனிதமிக்கவர்கள், பாவத்திலிருந்து தங்களை பரிசுத்தப்படுத்தியவர்கள். நபிகளாரை இதைவிட அளவுக்கு அதிகமாக ஒருவரால் நேசிக்க முடியாது. சஹாபாக்கள் ரசூலுல்லாவை நேசிச்ச மாதிரி அல்லது அதைவிட அதிகமாக இன்னொருவர் அப்படி ஒரு நேசத்தை வெளிப்படுத்தி விட முடியாது. அந்த அளவிற்கு மேன்மை பெற்றவர்கள். என்றாலும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய சொந்த கருத்துக்கள் மார்க்க கருத்துக்களாக ஆகாது. இவ்வளவுதான். இது ஒண்ணுதான் விமர்சனம். சஹாபாக்கள் சுயமாக சில கருத்துக்களை செய்திருக்கலாம், சுயமாக சில காரியங்களை உண்டாக்கி இருக்கலாம், உருவாக்கி இருக்கலாம். அவர்கள் சுயமாக உருவாக்கிய ஒன்று மார்க்க ஆதாரங்களாக ஆகாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னது மட்டும்தான் மார்க்கம். ஏன்? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நபியை பற்றி சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா. சூரா நஜ்முடைய 53வது அத்தியாயம் 3வது 4வது வசனம். வமா யன்திகு அனில் ஹவா, இவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, இவர் பேசுவதெல்லாமே அறிவிக்கப்பட்ட வகை செய்திதான். அப்ப இந்த உத்தரவாதம் நபியை தவிர வேற யாருக்கு இந்த உம்மத்துல கிடையாது. இந்த உத்தரவாதம் உண்டா? இல்ல. இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க இவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார், வஹியை மட்டும் தான் பேசுவார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மனோ இச்சைப்படி பேச மாட்டார், வஹியை மட்டும், அப்படி எதுவுமே கிடையாது. இந்த உத்தரவாதம் நபிக்கு மட்டும்தான். எனவே நபி மட்டும்தான் கண்மூடி கடைபிடிப்பதற்கு தகுதி படைத்தவர். கண்ணை மூடிட்டு கடைபிடிக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காட்டுகிற வழிகாட்டுதல் அத்தனையுமே நேரிய பாதையாகத்தான் இருக்கும். நபியை தவிர வேறு யார் எதை சொன்னாலும் சரி, நபி சொல்லாத கருத்துக்களாக இருந்தால் அது நிராகரிக்கப்பட வேண்டியதுதான் என்ற ஒரு அடிப்படையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு நபரையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். சஹீஹ் புகாரினுடைய 1393வது நபிமொழி. நபி அவர்கள் சொன்னார்கள், லா தசுபுல் அம்வாத், மக்களே மௌத்தானவர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாங்கன்னு வைங்க, அது முஸ்லிமோ காஃபிரோ நல்லவரோ கெட்டவரோ போய் சேர்ந்துட்டாங்க, அவர்களை திட்டாதீர்கள். ஃபஇன்னஹும் கத் அஃதௌ இலா மா கத்தமு, அவர்கள் எந்த அமலை முற்படுத்தினார்களோ அதை நோக்கி அவர்கள் சென்று விட்டார்கள். நீங்க திட்டுறதுனால ஏதாவது பயன் அவருக்கு இருக்குதா? உங்களுக்காவது இருக்குதா? திட்டுறது கொண்டு எந்த ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கிடையாது. இறந்து போனவர்களை நீங்கள் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். அதனால் அவர்கள் நன்மை நோக்கி அவர்கள் முற்படுத்தி விட்டார்களே தவிர நீங்கள் திட்டுவதை கொண்டு எந்த பயனும் கிடையாது. அதே போன்று அகமதுல இதே செய்தி வேற ஒரு வாக்கியத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 18,209வது நபிமொழி. நபி அவர்கள் சொன்னார்கள், லா தசுபு அஸ்ஹாபி ஃபத்வஅத்துல் அஹ்யா, நீங்கள் லா தசுபுல் அம்வாத் ஃபத்வஅத்துல் அஹ்யா, நீங்கள் இறந்தவர்களை திட்டாதீர்கள், அது உயிரோடு உள்ள அவர்களுடைய குடும்பத்தாரை நோவினைப்படுத்தக்கூடிய காரியம். இறந்து போனவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. உயிரோட அவங்க குடும்பத்தார் இருக்கிறாங்களே, இவங்க வாப்பா பண்ணது தெரியுமா, இவங்க குடும்பத்தார் பண்ண தெரியுமா, அயோக்கியத்தன் எல்லாமோ பேசுவாங்க. குடும்பத்தார்கள் செய்த ஏதோ ஒரு சில செயல்களை நமக்கு மனம் பிடிக்க முடியாத ஒரு காரியங்களாக இருந்தால் அதை திட்டி தீர்த்து உள்ள இங்கு சமுதாயத்தில் இப்போது வாழக்கூடியவர்களை நோவினைப்படுத்தக்கூடிய வாக்கியங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் உண்டு. ரசூலுல்லாஹ் அதையும் தடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் வேறு சில காரியங்களை ரசூலுல்லாஹ் திட்டுவதை தடுத்திருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் அது குறித்த செய்திகளை அறிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.